அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. ஒரு புழுவன்னா இப்படிதான், ஒரு பூச்சின்னா இப்படிதான், ஒரு புலின்னா இப்படிதான் நிர்ணயிச்சிட்டாங்க இயற்கையை. நமக்கு நிர்ணயிக்கல. இது மகத்தான ஒரு வாய்ப்பு. என்னத்துக்குன்னா நம்ம கையில் இருக்குது, நம்ம உயிர் நம்ம கையில் இருக்குது. அதுதான் இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறது. எது வாய்ப்போ அதுவே ஆமாம், மகத்தான வாய்ப்பு போய் இப்போ பாதிப்பாக இருக்குது. நீங்க நிறைய இளைஞர்களை சந்திக்கிறீங்க. உங்களிடம் அவர்களை எது ஈர்க்கிறது நீங்க நினைக்கிறீங்க? இளைஞனா இருக்கிறப்போ சக்தி அதிகமாக இருக்குது, சமநிலை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நமக்கு. சமநிலை இருந்தால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நல்லபடியாக நம்ம பண்ணிக்கலாம். புத்தகத்தில் எழுதிருக்கீங்க, ஒரு நாகப்பாம்பை நீங்க வளர்த்துருக்கீங்க. வளர்த்துல அது வளர்ந்துருச்சு, எனக்கு கூட இருந்துச்சு. அது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க அதை வீட்டில் உங்க அறையில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. அந்த நாகப்பாம்பை அங்கே வச்சு ஊரே கூவி. நீங்கள் ஸ்கூல்லேருந்து சைக்கிளில் வரீங்க. நீங்கள் வர்றப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது, உங்களை சும்மா சரி பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி நிலைமை இல்லைன்னு. பயத்தில் இருக்காங்களே, பரவாயில்லன்னு எப்படி சொல்கிறாங்க? உயிர் பயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சைக்கிளில் வந்து அப்படியே புரிஞ்சு அந்த பாம்பை எடுத்து சைக்கிளை நிறுத்தாமலே அப்படி போனீங்கன்னு சொல்லி. இது அவெஞ்சர்ஸ் படத்தில் வர வேண்டிய ஒரு காட்சி. இது அது சொல்கிறாங்களே பயம் பக்தின்னு சொல்கிறாங்க. பக்தி இருக்கிறவனுக்கு எங்கே பயம் வருது? பக்தி இருக்கிறவனுக்கு பயம்ன்ற தொடர்பே இல்லை. பூரா இருட்டாக பண்ணிட்டோம். ஒன்றும் தெரியலன்னா ஒன்றும் தெரியல. இங்கே நடிங்கம்மான்னா இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? சூப்பர் அலர்ட் ஆகிட்டிங்க. உங்கள் மனத்தை எல்லா தன்மையும் முழிச்சு உட்காந்துடும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இருட்டில் இப்படி நடக்கணும்னா எல்லாம் சூப்பர் அலர்ட் ஆகிடுச்சே இல்லையா? அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை முழுக்கமாக. அப்போ தான் ஞானோதயம். பொருள் உலகத்தில் எப்படி தான் முன்னேறுவது? நான் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் என்னை விட அதிக மார்க் வாங்கணும்னு என் குழந்தை நினைச்சாங்க. இந்த உலகத்திலேயே வெற்றிகளை தீர்மானிக்கத்தானே வேண்டியிருக்கு. தென்னைமரம் போய் ஆலமரம் ஆகணும்னா எவ்வளோ அசிங்கமாயிடும். இல்லை ஆலமரம் போய் அவனுக்கு ரொம்ப உயரமாக இருக்கிறானே நான் அப்படி போகணும்னு போயிட்டான், எவ்வளோ அசிங்கமாயிடும் உலகம். அப்படி வேண்டாம். எல்லா உயிர் எப்படி மலருதோ அப்படி மலரும். இருக்கிற வரை அந்த உயிரை கொண்டாடுவது அவசியம்னு ரொம்ப. கொண்டாட தேவையில்லை, உயிரே கொண்டாட்டம் தான். அந்த உயிர் எல்லாத்துக்குமே முக்கியமானது தானே. உங்களுக்கு ஒரு சிறு உடல்நலக்குறைவு வந்த போது அதனுடைய எட்ஜ் மட்டும் அதையே நீங்கள் தள்ளி போட்டு. நான் எப்பவுமே எட்ஜில் தான் இருக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் பப்ளிக் ஆயிடுச்சு அவ்வளோ. பாலயோகின்னு கேள்விப்பட்டேன். அவர் எல்லாமே 30-32க்கு வந்துச்சுன்னா சத்திடுவான். கவனிச்சிருக்கீங்களா? என்னத்துக்குன்னா ரொம்ப வெடி மாதிரி வாழ்னா உடல் தாங்காது. தொடர் குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு. நெருப்பு இல்லாமல புகையும் அப்படின்னு நினைப்பாங்க தான். அவங்களுக்கு உங்கள் பதில நீங்கள் எல்லாம் போய் சர்வே பண்ணிக்கிங்க. 1 இன்ச், 1 ஏக்கர் இல்லை, 1 இன்ச் ஈஷா ஃபவுண்டேஷனு இல்லை காட்டு ஜமீனோ இல்லை இன்னொருத்தருக்கு யாரோ ஒருத்தர் ஜமீன் ஒரே 1 இன்ச் எடுத்திருந்தா முடிஞ்சிச்சு. நான் திருப்பி என் முகம் பார்க்க மாட்டீங்க, என் குரல் கேட்க மாட்டீங்க, முடிஞ்சு போச்சு. வரமாட்டாங்கன்னு கேட்பேன். வணக்கம் சத்ரு. நமஸ்காரம். வணக்கம். ஈஷா மையத்துக்கு இங்க உங்களை சந்திச்சு இந்த நேர்காணலை செய்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நான் ஈஷாவுக்கு வருது முதல் முறை. இது இங்க வந்த உடனேயே எனக்கு பிரமிப்பை இல்லை, ஈஷான்னு இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கமாக இருக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈஷாவில் தான் இருக்கிறீங்க. என்னத்துக்குன்னா ஈஷான்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை. ஈஷான்னா உயிருக்கு மூலமானது. யாரும் அதுக்கு வெளியே இல்லை. இதுக்குள்ளேயே இருந்தாலும் நான் இன்னும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இங்க வந்து ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்தேங்க. இங்க இருக்கிற பல அந்த சிலை வடிவங்களை பார்க்குறப்போ ஒரு சொல் மனசுக்குள்ள வந்தது. மெட்டா லாங்குவேஜ் அப்படின்னு அதை சொல்லலாம். தமிழ்ல அதுக்கு ஒரு சொல் இருக்கு, மீ மொழி. சொற்களுக்கு மிஞ்சிய ஒரு. யார் இவர் 2 பேர் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான பிரம்மாண்டமான உருவங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவுகிறதா? அந்த
உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்களுடைய தரிசனம் எப்படிப்பட்டதா இருந்து? பிரதியொரு மனிதனுக்கு நன்மை என்றது தேவை இருக்குது. அது ஒன்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நன்மையாக வாழணுன்றது எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது. நன்மை எதனால வருது அது புரியாமல் கொஞ்சம் பதற்றம் போராட்டம் நடக்குது வாழ்க்கையில். கோயிலுக்கு போகிறவனோ குடிக்காரனோ 2 பேருக்கு நன்மை வேணும் தானே போகிறாங்க. ஒரே நோக்கம் தானே, ஒரே நோக்கம் தானே. அது எங்கே கொண்டு போகுதுன்றது வேற விஷயம். பட் நோக்கம் ஒன்று தான். இதனால நன்மை வேணுன்றது நாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லா ஜீவங்கள் இருக்குது, மனிதனுக்கு மட்டும் இல்லை. எல்லா ஜீவத்துக்கு நன்மை வேணுன்ற நோக்கம் இருக்குது. அது சரியான நோக்கத்தில் எந்த வழியில் போனால் அது நாம் வெற்றிகரமாக நடத்த முடியும் நம்ம நன்மைன்றதுக்கு கொஞ்சம் தூண்டுதல், கொஞ்சம் நட்ஜிங், என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் அப்படி தள்ளணும். இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிடுவாங்க. வீட்டில் குழந்தை இருப்பாங்க, அவருக்கு 100 விதமாக சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு புழு பூச்சியாவோ வேறு ஏதோ விலங்கா வளர்ந்துருந்தா எல்லாமே இயற்கையாகவே நமக்கு தெரியும் எப்படி வாழணும். 90% நமக்கு தெரியும். இப்போ ஒரு புலின்னு வச்சுக்கோங்க, 90% அதுக்கு தெரியும் புலி எப்படி இருக்கணும்னு. ஒரு 10% கற்றுக்குறாங்க. ஒரு 10% அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, இன்னொரு புலிக்கு அவருக்கு வித்தியாசம். ஆனால் மனிதன் தன்மை எப்படின்னா ஒரு 10% தான் நமக்கு நேச்சுரலாக தெரியும். 90% நம்ம கற்றுக்கணும். எல்லாமே லேர்ன்ட் பிஹேவியர் எல்லாமே. இப்படி இருக்கிறப்போ தேவையான தூண்டுதல் ப்ளஸ் கொஞ்சம் நட்ஜிங் இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிடுவாங்க. இது பலவிதமாக பண்ண முடியும். எல்லாத்துக்கு ரொம்ப ரிலையபிளாக பண்ணணுன்னா உள்நோக்கி எதுக்குன்னா உயிர் போய் சொல்லாத. உங்கள் ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ தெரியல, பொய் என்ன வேணும்னு போய் சொல்கிறாங்க, இல்லை தெரியாமல் சொல்கிறாங்க. என்னென்ன தாய் தந்தை கூட என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அவருக்கு புரிஞ்ச விஷயம் அவர் ஒன்றும் பெரிய ஞானோதயம் கொண்டு போகல, ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்கிறாங்க. இதனால ஆன்மீகம்ன்றது என்னன்னா உள்நோக்கி பார்த்தா உயிருக்கு என்ன வேணும், உயிர் எப்படி இருக்கணும்னு நினைக்குது அப்படி நாம் இருக்கணும், அவ்வளோதான். என்னத்துக்குன்னா அடிப்படையாக உயிர்னால தான் நாம் எல்லாமே, மித்ததெல்லாம் நாடகம்தான். அப்படி தானே? இப்போ நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கிறோங்க, இதுதானே அடிப்படை. நான் உயிர் இல்லாமல் இங்கே இருந்தால் நீங்கள் என் கூட பேசுகிறீங்களா, இன்டர்வியூ பண்ணுறீங்களா? இல்லையே. உயிரோடு இருக்கிறதுனால தான் எல்லாமே, மித்ததெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் தான். இப்படியோ பண்ணிக்கலாம் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்படியோ பண்ணிக்கலாம். அரேஞ்ச்மெண்ட்னால உயிர் நடக்காது, உயிர்னால அரேஞ்ச்மெண்ட் தேவை இருக்குது. ஆனால் முக்கியமானது என்னென்னா உயிர் நோக்கி போகும். அதுக்கு தேவையான தூண்டுதல் வேணும், இன்ஸ்பிரேஷன் வேணும், நட்ஜிங் வேணும், கைடன்ஸ் வேணும். இல்லைன்னா எப்படியோ போய்க்குவாங்க. என்னத்துக்குன்னா மனிதனாக பிறந்தீங்கன்னா இயற்கை நம்ம நிர்ணயிக்க வைக்கல, கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்க இந்த உயிர். மித்த உயிருக்கு எல்லாமே நிர்ணயிச்சு வச்சுட்டாங்க. இப்படி தான் ஒரு புழுன்னா இப்படி தான், ஒரு பூச்சின்னா இப்படி தான், ஒரு புலின்னா இப்படி தான் நிர்ணயிச்சிட்டாங்க இயற்கையை. நமக்கு நிர்ணயிக்கலை. இது மகத்தான ஒரு வாய்ப்பு. என்னத்துக்குன்னா நம்ம கையில் இருக்குது, நம்ம உயிர் நம்ம கையில் இருக்குது. அதுதான் இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறது. எது வாய்ப்போ அதுவே ஆமாம், மகத்தான வாய்ப்பு போய் இப்போ பாதிப்பாக இருக்குது. நீங்க நிறைய இளைஞர்களை சந்திக்கிறீங்க, மாணவர்களை. நான் இளைஞன் தானேம்மா, என்னம்மா இப்படி பேசுங்க. சரி, ஒரு இளைஞர் நிறைய இளைஞர்களை சந்திக்கிறீங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேரை நீங்க சந்திக்கிறீங்க. ஓரளவு நானும் சந்திக்கிற போது எனக்கு என்ன தோணுதுன்னாக்க, அவங்களுக்குள்ள ஆன்மீக கேள்விகள்ன்ற மாதிரி ஏதோ இருக்கு. அவங்க அறிந்த எஜுகேஷன், அந்த கல்வி முறை சோதித்து உண்மையை சரிபார்க்கிற கல்வி முறை அவங்களுக்கு இருக்கு, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஆனா அதை வைத்துக்கொண்டு பிரபஞ்சத்துல இருக்கிற பல கேள்விகளுக்கு அவங்களால பதில் தேட முடியல. அப்பா அம்மாவால சொல்லித்தர தெரியல, ஆசிரியர்களால சொல்லித்தர தெரியல. அந்த கூகுள் பாட்டி இருக்காங்களே, அது தப்பு தப்பா சொல்லி கொடுக்க.
எல்லாரும் அப்படிதான், அவருக்கு தெரிஞ்சுதானே சொல்லுவாங்க. சொல்லாம அந்த தனக்கு தெரிந்ததுல குறைகள் இருக்குன்னு கூட ஒத்துக்காத மனநிலையும் இருக்கிற ஒரு சமூகமா இருக்கு. இப்போ உங்களை நாடி வராங்க, உங்களிடம் அவர்களை எது ஈர்க்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா இளைஞன் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க யாரோ ஒருத்தருக்கு இளைஞர்னு சொல்ற என்னத்துக்கு? நீங்க கொஞ்சம் அவருக்கு சீனியர், அவர் உங்களுக்கு ஜூனியர், அவ்வளோதானே. சில வருடம் முன்னாடி வந்துட்டீங்க, அவ்வளோதான். அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அப்படின்னா இன்னும் அது கொஞ்சம் உயிர் கொதிக்குது. இந்த டைமில் முக்கியமானது சமநிலை வேணும். சக்தி இருந்தால், சமநிலை இருந்தால் இந்த சக்தி சமநிலை சேர்ந்து ஒரு பிரமாதமான விஷயம் ஆகிடும். சக்தி இருக்குது, சமநிலை இல்லைன்னா அது எங்கேயோ போய்க்குது. இப்போ அதே சக்தி தான். இப்போ பாருங்க, எந்த சக்தி ஒரு வெடியாக போகுதோ, ஒரு பாம்பாக போகுதோ, அதே சக்தி தானே இங்கே லைட்டாக வேலை பண்ணுது, ஃபேனாக வேலை பண்ணுது, இன்னொன்னா வேலை பண்ணுது. அதே சக்தி தானே. இப்போ நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். சக்தி அப்படி தான், அதுக்கு ஒன்றும் நோக்கம் இல்லை. நாம் எப்படி நோக்கம் கொடுக்குறோமோ அப்படி தான். இளைஞனாக இருக்கிறப்போ சக்தி அதிகமாக இருக்குது, சமநிலை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நமக்கு. சமநிலை இருந்தால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நல்லபடியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறப்போ முக்கியமானது என்னன்னா, ஒன்று அந்த புத்துணர்வு சக்தி உங்ககிட்ட இருந்தால், அவருக்கு மேலே நீங்கள் புத்துணர்வாக இருந்தால் உங்கள் நோக்கி வருவான். கொஞ்சம் இப்படி ஆயிட்டீங்கன்னா, ஐயோ எதுக்கு இருக்கிறா இவனை உயிரோட நினச்சிக்கிறாங்க அவர். ஆனால் இப்படி ஆயிடுச்சு நம்ம நாட்டில், எல்லா இடத்துல. நம்ம நாட்டில் முதல் இப்படி இல்லை. ஆன்மீகம்னா எல்லாத்துக்கும் உயிரோட்டமாக இருக்கிற தன்மை. இப்போ நம்ம கேலண்டரில் பார்த்தா ஆன்மீகம்னா இப்படி உட்காந்துக்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, நாம் யார் ஆன்மீகத்துக்கு மூலம் நினைக்கிறோம்? ஏதோ கிருஷ்ணான்னு நினைக்கிறோம், சிவான்னு நினைக்கிறோம். எப்படி இருக்காங்க பாருங்க, புத்துணர்வா இல்லையா? முழு புத்துணர்வு. நீங்கள் வாரியர் மாதிரி பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு போஸ் மட்டும் தான் அது. பலவிதமாக இருக்கிறாங்க, ஆனால் முழு புத்துணர்வு. என்னத்துக்குன்னா ஆன்மீகம்னா புத்துணர்வு தான். என்னதுக்குன்னா ஆன்மீகம்னா உடல் தாண்டி இருக்கிற தன்மை. உடல் தாண்டி இருக்கிற தன்மைக்கு வயசு கிடையாது. இப்போ பிறந்த மாதிரி தான். எப்போ இந்த மாதிரி ஒரு புத்துணர்வு, அது கூட சமநிலை ரெண்டு பார்த்தாங்களோ, இளைஞருக்கு ஒரு ஈர்ப்பு தானாகவே வந்துடும். வேற வழியே இல்லையா அவருக்கு. சமநிலை சக்தி, அதை நீங்க சொன்னீங்க. மகாகவி பாரதி எழுதுறாரு, சக்தி பொய்கையில் நான் ஒரு மலர் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ ஒரு நதி மாதிரி போகுது சக்தினா, அதுல அடிச்சுட்டு போற பூ மாதிரி தான் மனித வாழ்க்கையா? எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் போயிட்ரியெல்லாம் புரியல. முக்கியமாக நான் எப்படி நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அது எனக்கு சக்தி பொய்கையில் நான் ஒரு மலர், ரிவர் ஆஃப் எனர்ஜி, இன் தட் ஐ அம் அ ஃப்ளவர். இட் இஸ் ஸோ. இப்போ நாம் எது உருவம் நினைக்கிறோமோ, இப்போ நவீன விஞ்ஞானத்தில் இது சொல்கிறாங்க, நாம் யோக கலாச்சாரத்தில் முதலேருந்து சொல்லியே வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நவீன விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க எல்லாமே ஒரு சக்தி தான். உருவான்றது தப்பானது. என்னத்துக்குன்னா இது ஒரு அதிர்வு மட்டும்தான். எல்லாம் பலவிதமான சக்தி தான். எது நான் நினைக்கிறீங்களோ, எது மரம் நினைக்கிறோங்க, எல்லாமே ஒரே சக்தி தான். பல விதமாக ஏற்பட்டிருக்குது. இப்போது நான் நீங்கள் தனித்தனி மனிதன் நீங்கள் உட்காந்துருக்கோம். அது ஒரு உடல், இது ஒரு உடல். நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் நான் எடுக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு முதல்ல போயிடுவேன். நான் என்ன எங்கே புதிச்சிட்டாங்களோ அங்கேயே உங்கள் வந்து புதிச்சிட்டா மண்ணில் 2 பேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் மண்ணாயிடுவோமா? இப்போ இது தனி அது தனி. ஸோ எல்லாமே அதே ஆறுதான் ஓடுது. ஒன்று இப்படி வருது, ஒன்று அப்படி வருது. ஒன்று பூ மாதிரி வரலாம், இன்னொன்று முள் மாதிரி வரலாம். ஆனால் எல்லாமே ஒன்று தான், ஒரே சக்தி தான். இதனால தான் நான் சொன்னேன், நோக்கம் நாம் கொடுக்கலன்னா இதே சக்தி ஒரு நாசம் படுற மாதிரி ஒரு சக்தியாக வர முடியும், இல்லை ஒரு நன்மை உருவாக்குற மாதிரி ஒரு சக்தியாக வர முடியும். அதே சக்தி தான். இதுதான் நான் சொன்னேன், குடிகாரனுக்கு கோயில் போகிறவனுக்கு ஒரே நோக்கம்தான். என்ன? கொஞ்சம் ஆழமாக ஏதோ உணரணும்னு, அவ்வளோதானே. இப்போ இருக்கிற நிலை கொஞ்சம் உணரணும் தானே ஆர்வம். இப்போ இருக்கிற நிலை 10, இதுக்கு மேலே கொஞ்சம் போகணும் தானே ஆர்வம்.
நிறைய இளைஞர்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி கேள்விகள் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த உள்நோக்கி போகணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த சமநிலையும் சக்தியும் இருக்கணும். இப்போ உங்களை பற்றி ஒரு கேள்வி. உங்களுடைய இளமையை பற்றி நீங்க சொல்லி இப்பதானே இளமை தானே. இதை விட இளமையா இருந்தது. மிக மிக சின்ன குழந்தை இருந்த சின்ன குழந்தையா இருந்தது. உங்க வந்து உங்களுடைய புத்தகத்துல எழுதிருக்கீங்க, ஒரு நாகப்பாம்பை நீங்க வளர்த்துருக்கீங்க. கண்ணாடி வளர்த்துல அது வளர்ந்துச்சு, எனக்கு கூட இருந்து உங்க கூட இருந்துச்சு. அது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க அத வீட்டுல உங்க அறையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த நாகப்பாம்பு அங்க வச்சு ஊரே கூடி இருக்கு. நீங்க ஸ்கூல்ல இருந்து சைக்கிள்ல வர்றீங்க. நீங்க வர்றபோதே உங்களுக்கு தெரிஞ்சிருது, உங்களை சும்மா சரி பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி நிலைமை இல்லைன்னு. பயத்துல இருக்காங்களே, பரவாயில்லன்னு எப்படி சொல்றாங்க? உயிர் பயத்துல இருக்கிறாங்க. நீங்க அப்படியே சைக்கிள்ல வந்து அப்படியே குனிஞ்சு அந்த பாம்பை எடுத்துட்டு சைக்கிளை நிறுத்தாமலே அப்படி போனீங்கன்னு சொல்லி. இது வந்து அவெஞ்சர்ஸ் படத்துல வர வேண்டிய ஒரு காட்சி இது. இது வந்து இந்த சூப்பர் ஹீரோஸை வச்சு ஹாலிவுட்ல படங்கள் நிறைய வருது. எல்லாருக்கும் பெரும் சக்தி இருக்கிறவங்கள காட்டுறாங்க. அவர் என்னமோ அங்கிருந்து குதிக்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் குதிக்கல, பார்த்துதான் குதிச்சேன், எங்க குதிக்கணும். அப்ப அந்த காட்சியை நான் விஷுவலைஸ் பண்ற போது அந்த பிரவாகம் எடுக்கிற அந்த ஒரு சக்தியை வந்து என்னால உணர முடிகிறது. ஆனா அந்த தருணத்திலேயே சமநிலை உங்களுக்கு இருந்ததா? அந்த டைம்ல நான் என்ன 16-17 வயசு இருக்கு, 16 இருக்கலாம். இப்ப விட ஒரு வயசு 2 வயசு அவ்வளவுதான். அப்போ சமநிலை இல்லை, குதிக்கிற மாதிரி சக்தி இருந்தது. ஆனா பயத்துல வாழல எப்பவுமே. அதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா. பயம் இல்லையே அவனுக்கு, நெஞ்சிலே பயமே இல்லையே, எப்படி வாழ்றான்னு. நான் ஒரு நாள் கேட்டேன், பயம்ன்றது எப்போ ஒரு நன்மையான குணம் ஆயிடுச்சு? பயத்தினாலே மனதின்னு ஒடிஞ்சு போவான், அது இருக்கணும்னு சொல்றாங்க. நெஞ்சிலே பயம் இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த மாதிரி வந்துடுச்சு சமூகத்தில். பயத்தில் இருக்கணும். அது சொல்கிறாங்களே பயபக்தின்னு சொல்கிறாங்க. பக்தி இருக்கிறவனுக்கு எங்கே பயம் வருது? பக்தி இருக்கிறவனுக்கு பயம்ன்ற தொடர்பே இல்லை. ஆனால் இப்போ சமூகத்தில் பயபக்தின்னு சொல்லிட்டாங்க. பயமாக இருக்கணும் எப்போவுமே. இது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? உங்களுக்கு பயமாக இருக்கணும், நீ யார் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குதோ அவர் சொல்லி கொடுக்குறாங்க. பயப்படணும் நீங்கன்னு, உங்கள் விடுதலை பண்ணணும்னு யாருக்கு நோக்கம் இருக்குதோ அவர் என் பார்த்து பயந்துக்கோன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு சமூகத்தில். எல்லாருக்கும் ஒரு ஆசை, என் பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கணும். இதனால தான் எது நம்ம நாகரிகத்தில் எல்லாத்துக்கும் மூலமான அடிப்படையானது என்னன்னா முக்தி, மோட்சம். அது நடக்காமல் மக்கள் உட்காந்துருக்கிறது என்னத்துக்குன்னா இந்த பயம் போட்டோம். என்னத்துக்கு? கண்ட்ரோல் பண்ணணும்னு. கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா லிபரேட் பண்ணிக்கலாமான்னு டிசைட் பண்ணிக்கூடும் தானே. நம்ம மனம் இருந்தாலும் சரி, நம்ம மனம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா இல்லை லிபரேட் பண்ணலாமா, சுதந்திரமாக பண்ணிக்கலாமா இல்லை கட்டுப்பிடிச்சி வச்சுக்கலாமா? ஆனால் எல்லாரும் கட்டுப்பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு பயம், சுதந்திரத்தினால ஏதோ தப்பாக போயிடுவானு. சுதந்திரத்தினாலே தப்பாக போகாது, பொறுப்பு இல்லாததுனால தப்பு போகிறது. பொறுப்புணர்வுன்றது வந்து சொல்லி கொடுத்து வருவதா, இல்ல அவங்க தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்க அதை கத்துக்கணுமா? அதை பொறுப்புன்றது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்லை, சொல்லிக் கொடுக்க தேவை இருக்குது ஒரு டைமில். ஆனால் முக்கியமானது என்னென்னா முழு ஈடுபாடு இருந்தால் பொறுப்பு தானாகவே வந்துடும். இப்போது இந்த மரம்னா நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது. இப்போ நான் எனக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா இது வெட்ட வேண்டாம் நீ, தேவை இருக்குதா? எங்கே உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்குதோ அங்கே யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு யாருனாலும் சொன்னாங்களா இந்த சின்ன வேரில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கட் பண்ணி போட்டுடுங்கன்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொன்னால் பண்ணிடுவீங்களா? இல்லை. என்னத்துக்கு? இது எனக்குள்ளே ஒரு பாகம்ன்ற ஒரு ஈடுபாடு இருக்குது நமக்கு. எது எனக்குள்ளே ஒரு பாகம் ஈடுபாடு இருக்குதோ அது கூட யாரும் எது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இதுதான் அடிப்படை. இங்கே உட்காந்துருக்குற மரத்துக்கில்லை, இந்த மரத்து வெல்மூச்சு நமக்கு உள்மூச்சு தானே, நம்ம வெல்மூச்சு அதுக்கு உள்மூச்சு தானே. அப்படின்னு என்ன, எது நாம் இந்த நுரையீரல்னு சொல்கிறோமோ பாதி இங்கே தான் இருக்குது, தொங்கிருக்குது இங்கே மேலே. இது நீங்கள் உணர்வு பூர்ணமாக புரிஞ்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எதனால் சொல்லிக் கொடுக்குமா சுற்றுச்சூழல் பற்றி?
தேவை இருக்குதா? தேவை இருக்குதா? யாருனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா உங்கள் குழந்தை வெட்ட வேண்டான்னு? தேவையில்லை. இது நமக்குள்ள ஒரு பாகம் எது நாம் உணர்துமோ அதுக்கு யாரும் எந்த போதனையும் தேவையில்லை. இதுதான் ஆன்மீகம். உள்நோக்கி போனால் எல்லாமே ஒன்று தான், வெளியே பார்த்தா எல்லாமே தனி தான். இங்க அந்த கர்மான்ற உங்களுடைய புத்தகம் அதுல நீங்க நான் படிக்கல, அது நீங்கள் தான் சொல்லி ஞாபகப்படுத்தணும் எனக்கு. அதுல நீங்க வாசனான்னு ஒன்று சொல்றீங்க. அது இப்ப நீங்க சொன்னதுதான். எது எனக்கு மிக மனசுக்கு நெருக்கமானதோ அதை நோக்கி தான் நான் உள்முகமா போக முடியும். வாட் ஐம் பேஷனேட் அபவுட், அது என்னுடைய எல்லாமே அதை நோக்கி போகிறது. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு அதுல எழுதுறீங்க. நீ நான் அப்படி சொல்லலை. அப்படி பிரிண்ட் பண்ணிட்டா நான் சரி பண்ணிக்கணும், பார்க்கலாம். அது ஐ டோன்ட் திங்க் தே பிரிண்டட் லைக் திஸ். இப்போது எது வாசனான்னு சொல்கிறோமோ அது வெளியே போகிறதுக்கு வெளியே சூழ்நிலை இருக்குது. உள்நோக்கி போகிறதுக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. உள்ளோன்றது என்னன்னா இந்த உடலன்னு இருக்குது உங்களுக்கு. இது இப்படியே நீங்கள் பிறந்தீங்களா இல்லை மெதுவாக சேர்த்துனீங்களா? மெதுவாக சேர்த்துனீங்க, வளரல, சேர்த்துனீங்க. டெய்லி பொங்கல் இது மனோன்னு இருக்குது. இது மெதுவாக சேர்த்துனீங்களா இப்படியே வந்துட்டீங்களா? மெதுவாக சேர்த்துனது தான். நாம் சேர்த்து வச்சுக்கிறது எல்லாமே நம்ம தான் சொல்லிக்கலாம், நானும் சொல்லிக்க முடியாது. உண்மையா? இப்படி இருக்கிறப்போ உள்நோக்கி போகிறதுன்னா உடலுக்குள்ளே போனால் அது உள்நோக்கி இல்லை, மனத்துக்குள்ளே போனால் அது உள்நோக்கி இல்லை. உங்கள் வாசனை எல்லாமே உங்கள் உடலில் மனத்தில் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. உள்நோக்கி போகிறதுன்னா இது ரெண்டு தாண்டி போகணும். எது நாம் உடல்னு சொல்கிறோம், எது நம்ம மனோன்னு சொல்கிறோம், எது கர்மான்னு சொல்கிறோம், அது தாண்டி உள்ளே போனால் அது உள்நோக்கி போகிறது. அது எப்பவுமே தெளிவாக தான் இருக்குது. அன்னமய கோஷம். இந்த கோஷத்துக்கெல்லாம் போயிட்டீங்க நீங்கள். சரி, அன்னமய கோஷம் இது பார்க்குறது நம்ம கண்ணில். இப்போ உடல் மனோமய கோஷம் என்னத்துக்குன்னா மனமன இங்கேயே அங்கேயே இருக்குதுன்னு இல்லை, எல்லா பூரா இருக்குது. ஒரு செல்லுலேயும் ஞாபகசக்தி இருக்குதா இல்லையா? இப்போ 10 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் பாட்டி எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆனால் அவருடைய மூக்கும் உங்கள் மூஞ்சிலே உட்காந்துருக்குது. இப்போ உட்காந்துருக்குதா இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களுக்கு எந்த மாதிரி தோல் இருந்தது, இப்போ கூட அப்படி தானே இருக்குது. ஞாபகம் இருக்குதா இல்லையா உடலுக்கு? உங்கள் மனத்தில் ஞாபகம் இல்லைன்னா இங்கே ஞாபகம் இருக்குது. ஞாபக சக்தி, புத்தி ரெண்டு போட்டிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் மனோன்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி தானே? ஞாபக சக்தி இருக்குது, புத்தி இருக்குது. இங்கே புத்தி இருக்குதா? ஒரு செல்லில் எவ்வளோ வேலை நடக்குதுன்னா அது உங்கள் மனத்தில் வச்சு நடத்தணுன்னா நீங்கள் முடிஞ்சு போச்சு ஒரே நாளில். நீங்கள் உங்கள் கிட்னியோ உங்கள் லிவரோ உங்கள் ஸ்ப்ளீனோ இல்லை உங்கள் முழங்காலோ உள்ளுக்குள்ளே எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் நடத்திருக்கீங்களா? தானாக நடக்குது தானே? அதுக்கு புத்தி இருக்குது தானே? எப்படின்னு சும்மா சாமானியமான விஷயம் இல்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கெமிஸ்ட்ரி நடக்குது. எல்லாம் தானாக நடத்துக்கு தானே ஒரு செல்லு. புத்தியும் இருக்குது, ஞாபக சக்தி இருக்குது. இதுதானே மனோன்னு சொல்கிறீங்க. அதனால மனோன்னா மனோமய கோஷம். மனத்து அதே ஒரு மாதிரி அதே ஒரு மாதிரி உருவம். அதுவே ஒரு உடல் மாதிரி தான். ஆமாம். அதை தாண்டி அந்த பிராண அதான் இது எப்படின்னா உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது, அதில் ஹார்ட்வேர் இருக்குது, மேலே தெரியுது, அதுக்கு உடல், அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்குது, அது மனம். ஆனால் பேட்ரி இல்லை, நடக்குமா? உங்களுக்கு மனம் இருக்குது, உடல் இருக்குது, சக்தி இல்லை, நடக்குமா? ப்ளக் பண்ண தானே, பேட்ரி சார்ஜ் பண்ண தானே நடக்கும். சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் பண்ண தானே இது இப்படி இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணலைன்னா 3 நாள் தூங்கலைன்னா வேலை பண்ணுமா? அவங்க சாஃப்ட்வேர் பண்ணாது, ஹார்ட்வேரும் பண்ணாது. மகாசிவராத்திரி வருது, ஒரு நாள் தூங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் திணறாங்க. அப்படியே ஒரு நாள் உணவு இல்லாமல் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. என்னத்துக்குன்னா பிழைப்புக்கு மூலமானது இது ரெண்டு தான் உங்களுக்கு, உணவு, தூக்கம். இது ரெண்டு ரொம்ப வெரி டீப் ரூட்டட் கம்பல்சிவ்னஸ் இந்த பாடி, உடலில் மனத்தில் இருக்குது. ஓய்வு, தேவையான ஓய்வு இல்லை, உணவு இல்லை, நடக்குமா? இல்லை. இதனால சக்தி, இதுக்கு நாம் பிராணமய கோஷம்னு சொன்னோம். இந்த 3 பொருள் தன்மை தான் இது.
கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்குது, அவ்வளோதான். இது எப்படின்னா ஒரு லைட் பல்ப் பார்த்தீங்க, அது பொருள்னு தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் பொருள் தானே, எலக்ட்ரான் தானே ஓடுது. வெளிச்சம் வருது, அது பொருள் தானே. வெளிச்சம் எப்படி பொருள்? வெளிச்சம்னா சக்தி தானே. அதுலேருந்து வந்து இதுலேருந்து வந்து சொல்கிறாங்க, அப்படி இல்லை. நீங்கள் லைட் பற்றி சவுண்டு பற்றி ஏதோ படிச்சிங்க கொஞ்சம் ஸ்கூலில். எந்த கிளாஸில் படிச்சிங்க? ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளாஸில் படிச்சிங்களா, ஃபிசிக்ஸில் படிச்சிங்களா? Physics. அப்படின்னா அது பொருள் தானே. இப்படி கையில் இப்படி தடுத்த முடியுமா இல்லையா லைட்டு? நான் அது இதுதான். அதே விதமாக உடல், மனம், பின்னாடி இருக்கிற சக்தி எல்லாமே பொருள் தன்மை தான், ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. அதுக்கு தாண்டி போனால் ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவோம். இந்த ஆனந்தமய கோஷன்றது அப்படின்னா ஒரு ஆனந்தத்தை ஒரு ஒடியூசே பபுள், இல்லை ஒரு பலூனில் ஆனந்தம் இருக்குதா? அப்படி இல்லை. அது என்ன நமக்கு புரியல. அது தொட்டால் நமக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ நமக்கு ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டா இனிப்பாக இருக்குது. அது என்ன நமக்கு புரியல. நம்ம என்ன சொல்லுவோம்? இனிப்புன்னு சொல்லுவோம். இதே விதமாக நம்ம தொட்டால் நமக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால நம்ம ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவோம். என்னத்துக்குன்னா அது பொருள் தன்மைக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் இந்த பொருள் தன்மையிலேருந்து அது போகிறதுக்கு நடுவில் இன்னொன்று இருக்குது. இது ஒரு டிரான்சிஷன். இதுலேருந்து அதுக்கு போகணும். இது பொருள் இல்லை, பொருள் தாண்டி பொருளேற்ற தன்மையும் இல்லை. இது நடுவில் ஒன்று இருக்குது. இதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவோம். விஞ்ஞானம் என்னென்னா, இந்த 5 புலங்கள் இருக்குது. நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, காதில் கேட்குறீங்க. இது 2 இல்லைன்னா நான் சும்மா உட்காந்தா உங்களுக்கு தெரியல, அப்படி தானே? தொட்டு பார்க்க முடியும். கண்ணு தெரியலன்னா தொட்டு பார்த்துக்கிறோம், இல்லைன்னா வாசனை பிடிச்சிக்கிறோம். இப்படி இந்த 5 புலங்கள் செயல்படுறதுனால தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரியும். எது நீங்கள் 5 புலங்களில் புரிஞ்சுக்கிறீங்களோ அது ஞானம். அது 5 புலங்களை எது நீங்கள் புரிஞ்சுக்க முடியலையோ அது விஞ்ஞானம். அது தாண்டி இருக்கிற தன்மை. அதுக்கு இதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு சொன்னோம். அது நடுவில் இருக்குது. இது ஆனந்தமயத்துக்கும் இதுக்கும் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸில் நம்ம பார்த்து தொட்டு புரிஞ்சுக்க முடியல, ஆனால் இருக்குது. இப்போது ரொம்ப எளிமையாக எடுத்துக்கணுன்னா இப்படி எடுத்துக்கலாம். இது உண்மை இல்லது, நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, இல்லை நீங்கள் மூச்சு எடுக்கிற காற்று ரொம்ப முக்கியமா உங்கள் உயிருக்கு? சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள். காற்று ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் பார்க்க முடியலையே. எது பார்க்க முடியலையோ அது எல்லாமே இல்லைன்னு சொல்லிடலாமா? எது நான் பார்க்க முடியாதோ, நான் உணர முடியாதோ, அது உலகத்தில் பிரபஞ்சத்தில் இல்லைன்னு சொன்னால் இது அஜ்ஞானத்துக்கு திரும்ப இது உச்சி நிலை. இது அஜ்ஞானத்துக்கு ரொம்ப உச்சி. இதனால தான் யோக நாகரிகத்தில், இந்த கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நாம் எப்பவுமே நமக்கு எது தெரியாததோ அது கூட தான் நமக்கு அடையாளம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு அடையாளம் இல்லை. என்னத்துக்குன்னா, இங்கே லைப்ரரி பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். இது பெரிய லைப்ரரி இல்லை, ஸ்கூல் லைப்ரரி. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோட்டி லைப்ரரி நீங்கள் சேர்த்துனாலும் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டாலும் ஜீர்ணிச்சிட்டாலும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது இந்த பிரபஞ்சத்தில்னா இவ்வளோ ஒரு சொட்டு கூட இல்லை. அது அப்படி தானே? அப்படின்னா அந்த சொட்டு கூட நீங்கள் அடையாளம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சொட்டாயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாதது எது? பிரம்மாண்டம் தானே. நமக்கு அது எப்படி வரலாம், அதுக்கு தெரியாது எனக்கு. அது சரி, நீங்கள் தெரியாதது எல்லாம் இல்லாது தானே. தெரிஞ்சது இவ்வளோ தானே இருக்குது. தெரியாததுன்னு என்னன்னா இவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கே கண்ணு உங்களுக்கு தெரியுது, வெளிச்சிருக்குது. நாங்கள் அம்மா இங்கே நடுங்கமான சுகமாக நடப்பீங்க. பூரா இருட்ட பண்ணிட்டோம், ஒன்றும் தெரியலன்னா ஒன்றும் தெரியல, இங்கே நடுங்கமானா இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? சூப்பர் அலர்ட் ஆயிட்டீங்க. உங்கள் புத்தின்றது உங்கள் மனத்தை எல்லா தன்மையும் முழிச்சு உட்காந்துடும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இருட்டில் இப்படி நடக்கணும்னா எல்லாம் சூப்பர் அலர்ட் ஆகிடுச்சே இல்லையா? அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை முழுக்கமாக. அப்போ தான் ஞானோதயம். இப்படி தூங்குனீங்கன்னா, தூங்கின உடல் நம்ம உயிர் என்ன நினச்சிக்குதா? இவனுக்கு சாகிறதுக்கு தான் விருப்பம்னு நினச்சிக்குது. புத்தி சக்தியே நாம் தூக்கத்தில் வச்சுட்டா நம்ம உயிர் என்ன புரிஞ்சுக்குதான்னா இவனுக்கு சாகிற நோக்கம் இவனுக்கு என்னத்துக்குன்னு அப்படியே கொண்டு போகுது. எப்போ எல்லாமே
புத்துணர்வு அப்படி வச்சுங்க. இப்போது இவனுக்கு உணரணுன்ற ஆர்வம். எதனால் ஒன்று உணரணுன்னா நீங்கள் முழிச்சிருக்கணும் தானே, முக்கியமானது அடிப்படையாக. இப்போ இந்த இடம் நீங்கள் உணரணுன்னா முழிச்சிருக்கணும். தூங்கிட்டா நீங்கள் எப்படி? இப்போ நாம் தூங்குறதுக்கு பலவிதமான கருவி வச்சுருக்குறோம். எந்தெந்த விதமாக தூங்க முடியும்னா, நீங்கள் ஏதோ 4 விஷயம் புரிஞ்சுட்டா அது கூட அடியாளம் தூங்கிடுவீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைய இளைஞனுக்கு இதை நீ எப்படி சொல்லுவீங்க? நல்லா தானே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள், ஆசிரமத்தில் எல்லா இளைஞர் தானே இருக்கிறாங்க. இப்போ நான் எல்லாருமே இளைஞர்கள்னு நீங்க சொல்றத ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக எல்லாரும் சொல்லல, பாருங்க எல்லா இளைஞர் தான். ஐயோ, அவங்க சில கேள்விகளோட வர அவங்க கிட்ட, நீ எந்த நேரமும் அலர்ட்டா இருந்தா பிராக்டிகலி ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி? அவ்வளோதான். எனக்கு தெரியாது என்ற ஒரு உண்மை. முக்கியமானது இந்த உயிர். நீங்கள் உயிர் தானே, நீங்கள் இல்லை பாட் ஒன்றும் இல்லை தானே, நீங்கள் ஜிபி அந்த மாதிரி இல்லை, நீங்கள் உயிர் தான். இந்த உயிர் இது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. எங்கே போகுது தெரியுமா? திருப்பிங்க 4 நாள் இருக்கிறப்போ என்ன பெரிய நாடகம். எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது வந்துடுச்சுன்னா முழிக்காமல் இருக்க முடியுமா? அப்ப ஹியூமிலிட்டியோட இருக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி இல்லை, அதெல்லாம் சோஷியல் நான்சென்ஸ். ஹியூமிலிட்டி இது அது எல்லாமே. இப்போது எனக்கு அடுத்தபடி எங்கே வைக்கிறனோ அது என்ன இருக்குதோ அங்கே தெரியலன்னா அலர்ட் தூங்க அலர்ட் இல்லை. தூங்க முடியுமா? நீங்கள் தூங்கிட்டே நடக்க முடியுமா? இப்போ வெளிச்சம் இருக்குது, யார் பார்க்காம இப்படி 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 போய்க்கலாம். பூரா இருட்டாயிடுச்சு, எவ்வளோ இதாகிடுவீங்க. இது வெறும் மனம் மட்டும் இல்லை, எல்லாமே அலர்ட் ஆகிடும். இப்படியே வச்சிங்கன்னா ஒரு க்ஷணம் ஞானோதயம் ஆகிடும். எப்படி தப்பிச்சுக்க முடியும் மனிதன்? உள்ளுக்குள்ளே இருக்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியலைன்னா ஒன்றும் தெரியாது. எந்த நொடியும் அப்படி இருப்பது சாத்தியமான்னு அதான் சொல்கிறேன். நான் கேட்குறேன், ரொம்ப இருட்டாயிடுச்சு, அடுத்த படி எங்கே வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல, அப்படியே இருப்பீங்களா இல்லையா? அவ்வளோதான். இதுக்கு தான் சொன்னேன், நமக்கு எது தெரியாதோ அது கூட நமக்கு அடையாளம் வந்துடுச்சுன்னா எப்போவுமே அப்படி தான். எனக்கு ஏதோ 4 வார்த்தை தெரியும், அதே வச்சுட்டு இதுதான் சொன்னால் அவ்வளோதான். நான் ஒரு பேச்சாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். எங்க வேலையில் நாங்கள் அலர்ட்டாக இருக்குது, ஸ்டேஜில் அலர்ட்டாக இருக்கும். ஏன்னா எதிரில் ஒருத்தர் ஒன்று சொல்கிற போது அந்த கருத்தை வாங்கி அதை அப்படி திருப்பி கொடுக்கணும். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ எனக்கு உங்ககிட்ட என்ன ஒன்று ஆச்சரியமாக இருக்குன்னாக்க, பல மேடைகளில் உங்களை நோக்கி கேள்விகள் வருது. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மாதிரியான பதிலை சொல்றதில்லை. சில சமயம் சிரிப்பால பதில் சொல்றீங்க, சில சமயம் அதுதான் கேட்க வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. இதுல சிரிப்பா அதை எது தீர்மானிக்கிறது? கேட்பவரா, கேட்பவரனுடைய உள்நோக்கமா, கேட்கிற கேள்வியா, எது உங்களுடைய ரியாக்ஷனை தீர்மானிக்கும்? எனக்கு கேள்வி பற்றி கவனம் இல்லை, கேள்வி சும்மா என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ நேரம் கேட்டதில் நான் யார் கேட்குறாங்களோ அவர் உயிருக்கு பதில் சொல்கிறேன், அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இதனால தான் உள்ள ஒரு மாற்றம் வருது. என்னத்துக்குன்னா, அவர் மனத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவர் சொல்கிறது எல்லாமே அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் நான் பதில் சொன்னால் நான் அவர் உயிருக்கு தான் பதில் சொல்கிறேன். இதனால தான் இந்த மாற்றம், இதனால தான் இந்த இயக்கம் இப்படி நடக்குது. ஏன்னா நாம் ஒன்றும் ஸ்வர்க்கத்துக்கு டிக்கெட் ஒன்றும் கொடுக்கல யாருக்கு. ஸ்வர்க்கத்தில் இவ்வளோ இன்பம் இருக்குது, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னால் க்யூவில் உட்காந்துக்கணும். யாருக்கு கொடுக்கல, உட்காந்தா நின்னா தலைமையில் அடிக்கிறேன், நீங்கள் தான் பொறுப்புன்னு. எல்லாத்துக்கும் எனக்கு நோய் இருக்குதுன்னா உங்களால தான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை இருக்குதுன்னா உங்களால தான் சொல்கிறேன். அப்படியும் இவ்வளோ பேர் சேர்றாங்க உலகம் முழுக்கமாக. எதுக்குன்னா இவ்வளோ தான். என்னதுக்குன்னா நான் பதில், அவர் கேள்வி நான் எல்லாம் கவனிக்கலை. கேள்வி என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் பேசணும் தானே. முக்கியமாக உயிர். என்னத்துக்குன்னா எல்லா உயிருக்கும் ஒரே கேள்வி தான். நினச்சிக்கிறாங்க அவர் வேறு கேள்வி மாதிரி நினச்சிக்கிறாங்க அவர் மனத்தில். அடிப்படையாக என்ன, இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்குது.
ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒருத்தர் ஒரு நோக்கத்தில் போகிறாங்க. ஆனால் முக்கியமாக ஏதோ இப்போ இருக்கிற நிலைந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையணும்னு ஆர்வம் இருக்குது தானே எல்லாருக்கும். எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் எதோ செஞ்சுக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம முட்டி மோதி நிற்கிற போது சில சமயம் இருந்த இடத்த விட்டுமே விழுந்துடுற மாதிரி வாழ்க்கை நம்மள கீழே தள்ளுது. வாழ்க்கை ஒன்றும் தாழல, வாழ்க்கை சூழ்நிலை எப்படி எப்படியோ போய்க்குது, நம்ம விழுந்துடுறோம். அப்படி ஒன்றும் விழுக தேவையில்லை. நீங்கள் என்ன வச்சு வந்தீங்க? நீங்கள் வந்தப்போ பிறந்தப்போ என்னென்ன கையில் எடுத்து வந்தீங்க? ஃபோன், ஐஃபோன் இருந்தது, வேற ஒரு லேப்டாப் எதுவுமே இல்லை. எது இல்லை, ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க. போகிறப்போ கண்டெய்னர் சர்வீஸ் ஒன்றும் இல்லை. ஒரு கண்டெய்னருக்கு இருக்குது, அவங்ககிட்ட எல்லா சொத்து இருக்குது. கண்டெய்னர் சர்வீஸ் இல்லை, தெரியுமா இது உங்களுக்கு? நான் ஒரு உண்மை சொல்லிடலாம் உங்களுக்கு. கண்டெய்னர் சர்வீஸ் இல்லை. எது வேணுமோ நமக்கு தேவையான இப்போ உபயோகப்படுத்துறது சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துனா முட்டாள்தனம் தான். என்னத்துக்குன்னா எடுத்து போக முடியாது, அப்படி தானே? அப்படின்னா இங்கே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தவனுக்கு எதே நடந்தாலும் லாபம் தானே. ஏதோ நீங்கள் ஏதோ என்னென்னோ நகையெல்லாம் போட்டு ஐஃபோன் கையில் வச்சு பிறந்தீங்களோ என்னமோ. நான் ஒன்றும் இல்லாமல் பிறந்தேன், அதனால எதே நடந்தாலும் ஆனந்தம் தான் நமக்கு. உங்க உலகத்துல எங்க உலகத்தோ உங்க உலகம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு மெட்டஃபோரிக்கல், நம்ம புழங்குற இயல் உலகம். நான் உங்க உலகத்துல தான் நான் இருக்கேன். நான் வெளியிலேருந்து வந்தது மாதிரி தெரியுதா? இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்படி இருக்கிறதுனால ஏதோ நான் வித்தியாசமான ஆளுன்னு நினச்சிட்டிங்க. அப்படி இல்லை, எல்லா ஆண் இப்படி தான் இருக்கணும். அவர் என்னென்னமோ வெட்டினாங்க, எதுக்கு வெட்டினாங்கன்னு அவர் கேளுங்க. இங்க தானே ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் கிடைச்ச வரை லாபம் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா நீங்க எதிர்பார்க்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமான மக்கள் தானே. கிடைச்சி வர லாபம்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எதுவுமே இல்லாம வந்தேன், அதனால எதெல்லாம் கிடைக்கிறதோ அது எல்லாமே எனக்கு ஒரு மூச்சு எடுத்தாலே பெரிய லாபம் தானே. அது கூட இல்லாம தானே வந்தோம். யாரோ நாலு தட்டினா தானே முதல் மூச்சு வந்தது நமக்கு. இப்போ ஒரு மூச்சு நடந்தாலே பேரானந்தம் நமக்கு. நான் பக்கத்துல இருக்கிறவங்கள தானே பாக்குறேன், அவங்களோட தானே என்ன ஒப்பிடுறேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு மேல கீழே இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு சந்தோஷம். அப்படிதான் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல இருந்தா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்க அம்மா ஃபர்ஸ்ட் வரணும், நீனு மித்த குழந்தைல என்ன ஆகணும்னு சொல்லல, நீ ஃபர்ஸ்ட் வந்து விடணும், அவ்வளவுதான். இப்போ அவ்வளவுதான், எல்லார் தலைமையில உட்கார்ந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். இது என்ன மாதிரி சந்தோஷம்? இது நோய். அப்போ பொருள் உலகத்துல எப்படிதான் முன்னேறுவது? அப்போ நான் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் என்னை விட அதிக மார்க் வாங்கணும்னு என் குழந்தை நினைச்சாக்க, இந்த உலகத்திலேயே வெற்றிகளை தீர்மானிக்கத்தானே வேண்டியிருக்கு. இப்போ இது பெரிய ஆலமரம், இது அது ஒரு மாதிரி வளருது. புல் இப்படி இருக்குது, தென்னை மரம் அப்படி இருக்குது. தென்னை மரம் போய் ஆலமரம் ஆகணும்னா எவ்வளோ அசிங்கமாயிடும். இல்லை, ஆலமரம் போய் அவனு ரொம்ப உயரமாக இருக்கிறானே நான் அப்படி போகணும்னு போயிட்டான், எவ்வளோ அசிங்கமாயிடும் உலகம். அப்படி வேண்டாம். எல்லா உயிர் எப்படி மலருதோ அப்படி மலரும். முக்கியமானது என்னன்னா, வேறு மூலத்தில் இருந்தால் நல்லதாக வளரும். மூலத்தில் இல்லாமல் வேற எங்கேயோ சமூகத்தில் போட்டிங்கன்னா என்னென்னமோ ஆயிடும், அசிங்கம். அதுக்கு தான் கேட்டேன் நான் முதல்ல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக என்ன, இப்போ ரொம்ப புத்திசாலியான கேள்வி கேட்கணுன்றது முக்கியமா, இல்லை உயிரோடு இருக்குங்க அது முக்கியமா? அவ்வளோதானே, அவ்வளோதான் இருக்குது உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. மித்தது எல்லாம் ட்ராமா. என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஞாபக சக்தி எடுத்துட்டேன். இப்படி நான் இது பண்ண முடியும். நான் உங்களுக்கு உங்கள் ஞாபக சக்தி எடுத்துட்டா, யார் நம்ம கணவன், யாரு நம்ம வீடு, எது என் சொத்து, எது என் பேங்க்ல என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் ஏற்கனவே அவரை நான் மறந்துட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது வேற விஷயம், நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். இப்போ நமக்கு என்ன சொத்து இருக்குதுன்றது சும்மா இங்கே தானே இருக்குது. இது எடுத்துட்டா ஒன்றும் இல்லை, இங்கே உட்காந்தா ஒன்றும் இல்லை, இருக்கிறது உயிர் ஒன்று தான். பட் அது உணரல. அவர் உயிர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இந்த உயிர் எப்படி வச்சுக்கிறதுன்னு கவனம் வச்சுக்கலன்னா இதுதான் ஆயிடும்.
அது இது வெளியே இருக்கிறது பார்த்து அவர் துணி பார்த்து அவர் துணி நல்லா இருக்குதே, நான் அப்படி போட்டிருக்கலாமே, அவர் நகை நல்லா இருக்குதே, அப்படி போட்டிருக்கலாமே, இதிலே உயிர் போயிடும். இதிலே நிறைய பேர் உயிர் விட்டாங்களா இல்லையா? நான் 1-2 பேர் இல்லை, 90% மக்கள் அவர் போட்ட நகை மாதிரி நான் போட்டுக்கணுன்றதுலையே உயிர் போயிடுச்சே இல்லையா? நகை மட்டும் இல்லை, எல்லாத்துல ஸ்கூலில் இருந்தால் ரேங்க்கு, அதில் இருந்தால் இன்னொன்று, ஆஃபீஸ்ல இருந்தா ஒரு ப்ரமோஷன், இவ்வளோதான். இன்னொருத்தருக்கு மேலே இருக்கணும். இல்லை எல்லாம் கீழே தான் போக போகிறோம். இப்போ ஒரே ஒரு விஷயமா மேலே இருக்க முடியும்னா உயிர் தெம்பா புத்துணர்வா ரொம்ப அப்படி வச்சிங்கன்னா மேலே தான் இருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு அதானே பண்ணியிருக்கீங்க இது இவ்வளவு வரைக்கும். நேரமா அதான் செஞ்சுருக்கேன். இந்த கேள்வியை கொஞ்சம் பயத்தோட நான் கேட்கிறேன். இருக்கிற வரை அந்த உயிரை கொண்டாடுவது அவசியம்னு ரொம்ப கொண்டாட தேவையில்லை, உயிரே கொண்டாட்டம் தான். உயிரை கொண்டாடு. அது ஏதோ அவர் பாரதியார் சொன்னீங்கன்னு சொன்னீங்களே, பூ மலரான என்ன கொண்டாட்டம் தானே. இந்த மரத்தில் ஒரு பூவந்தான்னா வேறு இருக்குது, ரொம்ப முக்கியமானது. மரம் இருக்குது, இலை இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் எல்லாமே அது நடக்காது. பூ வந்துருச்சுன்னா கொண்டாட்டம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதான் சொன்னாங்க பூவான்னு. அப்படிப்பட்ட உங்களுடைய அந்த உயிர் எல்லாத்துக்குமே முக்கியமானது தானே. உங்களுக்கு ஒரு சிறு உடல்நல குறைவு வந்த போது அதனுடைய எட்ஜ் மட்டும் அதையே நீங்க தள்ளி போட்டு நான் எப்பவுமே எட்ஜில் தான் இருக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் பப்ளிக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நான் எப்பவுமே எட்ஜில் தான் இருக்கிறேன். இப்படி உட்கார்ந்தாலும் அப்படிதான் எட்ஜில் தான் இருக்கிறேன். ஒரு படி இப்படி இல்லை நீங்கள் சொன்ன கேள்வி எனக்கு புரியுது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திக்கணும். இப்போது உயிர் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும், இல்லை வெடியாக வச்சுக்க முடியும். வெடியாக வச்சா கொஞ்சம் அதிகமாக வெடிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம நாகரிகத்தில் நிறைய பேர் இப்படி வந்திருக்காங்க. பால யோகின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள். அவர் எல்லாமே 30-32க்கு வந்துச்சுன்னா சத்திடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள் எல்லாமே கொஞ்சம் அர்லியாக புரிஞ்சுட்டாங்களே, அவர் எல்லாமே 32-33க்கு மேலே வாழல, அதுக்குள்ளே போயிடுவாங்க. என்னத்துக்குன்னா ரொம்ப வெடி மாதிரி வாழ்னா உடல் தாங்காது. உடல் பிடிச்சிக்கணுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உயிர் ரொம்ப ஆயிடுச்சுன்னா போயிடுது. அது இதனால அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அந்த அளவுக்கு தான். பட் ரொம்ப குறைச்சிட்டா உயிர் இல்லாத மாதிரி இருப்பீங்க. ரொம்ப ஆயிடுச்சுன்னா உடல் தாங்கிக்க முடியாது, போய்டும். ஸோ அதனால சொல்கிறேன், எப்பவுமே நான் எட்ஜு தான். பட் ஒரு தடவை கொஞ்சம் கால் தப்பி அப்படி வச்சுட்டா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். விளையாடுறப்போ ஒரு தடவை கால் இப்படி போயிடுது இல்லையா, அப்படி. இங்க இருந்த அந்த தியானலிங்கத்தினுடைய அந்த கோவிலுக்குள்ள போகிற போது சுவர்ல இருந்த சில சிற்பங்கள், அது எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை என்னன்னா, கண்ணப்ப நாயனார் இருந்தார், அக்கமகாதேவி இருந்தாங்க. எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமையா நான் பார்த்தது, அவங்களுடைய உடலை பற்றிய உணர்வை முழுவதுமாக உதறி தள்ளிவிட்டு இறையில் ஐக்கியமான தன்மை, அதுதான் எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமையா நான் பார்த்தேன். அதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அது சாதாரண மானுட வாழ்வில் சாத்தியமா? அவரெல்லாம் இது ஒன்றும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில், நம்ம கலாச்சாரத்தில், இந்த நாகரிகத்தில் எப்பவுமே எந்த மனிதன் மேலேருந்து விழுகிற எல்லாரும் சாமானியமாக நார்மல் பர்த் தான். உண்மைதானே? ராமனுக்கு, கிருஷ்ணனுக்கு, எல்லாருக்கு நார்மல் பர்த் தானே. யாரும் மேகத்துலேருந்து விழுகலை. அதனால யார் சாமானிய மனிதன் சொல்கிறீங்க? அவர் சாமானிய மனிதன் இல்லையா? சாமானிய மனிதன் இப்போ ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆலமரத்து ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 100 விதை வச்சுங்க. 1 மட்டும் தான் மண்ணில் போட்டிங்க, மித்ததில் கல் மேலே வச்சிங்க. அவர் மட்டும் தான் வளர்த்துட்டாங்க. ஓ, இவர் அதிசயமானவங்க, இவரெல்லாம் சாமானியமானவங்கன்னு சொன்னீங்க. இது தப்பு.
இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அவ்வளோதான். இப்போ முன்னேறி மேலே வந்தவர்கள் எல்லாரும் வாய்ப்புகளால் வந்தவர்கள் மாத்திரம் தானே? வாய்ப்புன்னு நாம் உருவாக்கி கொண்டு தானே, இன்னொருத்தர் கொடுக்குற வாய்ப்பு இல்லை. கல்ல மேலே உட்காந்தா விதை வளருமா? இப்போ கண்ணப்பனுக்கு நேர்ந்த அனுபவம் யாருக்கு வேணா நேரலாம்னு சொல்றீங்களா? கட்டாயமா உங்களுக்கு அது நேர்ந்தப்போ எப்படி உணர்ந்து? எல்லாருமே அவர் கண் எடுத்து கொடுக்க தேவையில்லை, அது அவனுடைய முறை. எல்லாரும் அப்படி பண்ணிக்கணும்னு தேவையில்லை. அக்கமா தேவ மாதிரி எல்லாரும் அப்படியே இல்லை, அவர் வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருந்தது அந்த காலத்தில். உடையின்றி எல்லாவற்றையும் கலைந்து போனோன்னா அந்த உடையையும் கலைந்து போனாங்க. நிர்வாணமா உடல்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அது உண்மைதான். பட் அந்த நிலை அப்படி இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்குன்னா அந்த காலத்தில் எல்லாமே 14 வயசு அண்ணா மேக்சிமம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது சின்னத்துலேருந்து அவருக்கு சிவன் தான் என்னுடைய கணவன்ன்ற அந்த மாதிரி இது இந்த கலாச்சாரத்தில் மட்டும்தான் இருக்குது. என்னென்னா எது நாம் இறைவன்னு நினைக்கிறோமோ அதுக்கு நாம் அவனை நாம் குழந்தைய வச்சுக்க முடியும், இல்லை நாம் அவனை குழந்தையா இருக்க முடியும், இல்லை அவனை நீங்கள் கணவனாக பண்ணிக்க முடியும், நீங்கள் மனைவியாக பண்ணிக்க முடியும், நீங்கள் அவனை இறைவனா பார்க்க முடியும், எப்படி வேணாலும் பார்க்க முடியும். உங்கள் உணர்வு எப்படி இருக்குதோ. முக்கியமானது என்ன, எது இந்த உடல் தாண்டி இருக்குதோ அது கூட தொடர்பு வரணும், அவ்வளோதான். எப்படியோ பண்ணிக்கோ நீನು, யோகரத்தோவா போகரத்தோவா எப்படியோ பண்ணிக்கோ நீನು. முக்கியமானது வளரணும். இப்போ பாருங்க, இந்த மரம் வளர்ந்துருக்குது, இங்கெல்லாம் வேறு விடுது. என்னதுக்கு எப்படியோ வளரணும்னு ஆர்வம், அவ்வளோதான். வேறு என்ன இப்படி தான் இருக்கணும்னு யாரோ சொல்கிறாங்க, அப்படி இல்லை. அவர் எல்லா இடத்துல வேறு விடுறாங்க. என்னத்துக்கு? எப்படி ஆனாலும் வளரணும். இவ்வளோதான் மனிதனுக்கு. நீங்கள் இது பண்ணி வளர்றீங்களா, அது பண்ணி வளர்றீங்களா, இது முக்கியமானது இல்லை. வளரணும். வளர்ச்சின்னா என்ன? உடல் வளர்ந்துருச்சு, இது முக்கியமானது. நீங்கள் ஒரு குழந்தைய இருந்தீங்க, வளர்ந்துட்டீங்க, உடல் வளர்ந்துருச்சு, ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் வளர்ந்தாதான் மூளை வளரும், இல்லைன்னா வளராது. இது ரொம்ப முக்கியம். நாம் இந்த உலகத்தில் நம்ம பிழைப்புக்கு, நம்ம சாமானிய விஷயத்துக்கு எல்லாமே உடலும் முழுமையாக இருக்கணும், மனம் முழுமையாக இருக்கணும். இதனால் வெறும் பிழைப்பு தான் வரும். பிழைப்பில் நான் உங்களுக்கு மேலே கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் எனக்கு மேலே இன்னும் நல்லா பண்ணிக்கலாம். அது அவருடைய உடல் திறமை, மன திறமைனாலே எப்படியோ பண்ணிக்கிறாங்க. இல்லை அவருக்கு அவருடைய ஆர்வங்கள் கூட இருக்குது. ஒருத்தருக்கு திறமை இருந்தாலும் அதை பற்றி ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அது விட்டுடுங்க. இது பொருளாதாரத்துக்கு, பொருள் தன்மைக்கு சம்மந்தப்பட்டது. அது நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த உடல் மனம் வளர்ந்தால் இவ்வளோதான் பண்ண முடியும். பொருள் தன்மைக்கப்பட்ட விஷயங்கள் நாம் கொஞ்சம் நல்லபடியாக அரேஞ்ச் பண்ண முடியும். இது எல்லாமே பிழைப்பு தான். ஒரு உணவு சாப்பிட்டாலும் நான் ஒரு உணவு சாப்பிட்றேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். கொஞ்சம் இளைஞராக இருக்கிறவங்க இங்கே 2 உணவு சாப்பிட்றாங்க. இப்போ உங்கள் சென்னையில் இருக்காங்க, 5 தடவை சாப்பிட்றாங்க. இது எது பண்ணாலும் உயிரோடு இருக்கிறது தானே முக்கியமானது. ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கிறது தான் முக்கியமானது. நீங்கள் 10 உணவு சாப்பிட்டு நல்லா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை வருது, அது நமக்கு தெரியும். 10 தடவை சாப்பிட்டா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க. அதுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு தெரியும் இந்த வளர்ச்சி, உடல் வளர்ச்சி இப்படி மேலே போகிறது நின்றுடுச்சுன்னா கொஞ்சம் உணவு குறைச்சிக்கணும், இல்லைன்னா இப்படி வளர ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு தெரியும் இது. அதனால் உணவு அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதே விதமாக நம்ம புத்தி வளரணுன்னா ஏதோ கொஞ்சம் எஜுகேஷன் பண்ணிக்கிறோம், படிச்சுக்கிறோம், இது பண்ணுறோம், சிந்திக்கிறோம், ஏதோ இருக்குது. இது எல்லாமே பிழைப்புக்கு சம்மந்தப்பட்டது. இதில் எல்லாம் ஆன்மீகம் பண்ண முடியாது. ஆன்மீகம்னு இது தாண்டி போகணும், உயிருக்கு சம்மந்தப்பட்டது. எது நீங்கள் சேர்த்துலையோ அது ஆன்மீகம். சேர்த்து இருக்கிறது எல்லாமே பொருள் தானே சேர்த்த முடியும். நீங்கள் சேர்த்த பொருளெல்லாம் இந்த பூமியிலேருந்து தானே வந்தது, வேற எங்கேருந்தா கொண்டு வந்தீங்களா? எல்லாம் பூமியிலேருந்து தானே வந்தது. உங்கள் தாய் கருவிலேருந்து வந்தாலும் அது பூமியிலேருந்து தானே வந்தது. இந்த பூமியில் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே நாம் உபயோகப்படுத்தணும், முடிஞ்சப்புறம் அங்கே போட்டு போகணும், அவ்வளோதானே. அதுக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை, எப்படி எடுத்துக்கிறாங்க. நாம கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு. நாம் பெருச்சி எடுத்து போனால் எப்படி இருக்குது, இவ்வளோதான் சாவும். நாங்கள் சந்தோஷமாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். உபயோகப்படுத்திருக்கிறோம், நமது இல்லாதது
நமக்கு சேர்ந்த விஷயம் இல்லை இது. நமக்கு கடிச்சது நல்லா உபயோகப்படுத்திருக்கிறோம். டைம் வந்தப்போ சந்தோஷமாக கொடுத்துட்டா ஆனந்தமாக இருக்கும். நான் கொடுக்க மாட்டேன் சொன்னு எப்படியும் பிரித்து எடுத்துக்குவாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு ஈஷா எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்குன்னு எடுத்துக்கங்க. தொடர் குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சமயம் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே. எதுலயுமே உண்மை இல்லாமலா இருக்கும், நெருப்பு இல்லாமலா புகையும் அப்படின்னு நினைப்பாங்க தானே. ஆமாம். அவங்களுக்கு உங்க பதில் என்னவா? இப்போது நீங்கள் வீட்டில் சமையல் வச்சாலும் புகை வருது, பூஜை பண்ணாலும் புகை வருது, சுடுகாடுலேயும் புகை வருது. எல்லாம் ஒன்றுன்னு நினச்சா அவருக்கு என்ன பண்ணுறது? நாம் இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னால் 30 வருஷத்துலேயும் சொல்லியே இருக்கிறாங்க. எதனால் ஒன்று ப்ரூவ் பண்ணாங்களா? ஏன்னா ஒன்று, நாம் 10,000 ஏக்கரை காட்டு எடுத்துட்டோன்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குது? காட்டலாமே. எனக்கு 10,000 ஏக்கரேன்னு கொடுக்கலாமே, அது கொடுக்கலையே. சொல்லியே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நாம் உங்களுக்கு உணவு கொடுத்து இடம் கொடுத்து நாங்கள் உங்கள் எல்லாம் ரூமு எல்லாம் கொடுக்குறேன் நான். நீங்கள் எல்லாம் போய் சர்வே பண்ணிக்கோங்க. 1 இன்ச், 1 ஏக்கரே இல்லை, 1 இன்ச் ஈஷா ஃபவுண்டேஷனு இல்லை காட்டு ஜமீனோ இல்லை இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஜமீனோ ஒரே 1 இன்ச் எடுத்திருந்தா முடிஞ்சிச்சு. நான் திருப்பி என் முகம் பார்க்க மாட்டீங்க, என் குரல் கேட்க மாட்டீங்க, முடிஞ்சு போச்சு. வரமாட்டாங்கன்னு கேட்குறேன். சர்வே மேலே சர்வே பண்ணாங்க, டிஜிட்டல் சர்வே பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக இது எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எந்த என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு. முக்கியமானது என்னன்னா, இந்த டிஜிட்டல் சர்வேல தோராயமாக, எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல, தோராயமாக ஐ திங்க் ஒரு 3/4 ஏக்கருக்கு மேலே நம்ம ஜமீனில் ஃபாரஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட்னா ஒரு ரோடு இருக்குது. நம்ம ரெவென்யூ ஜமீனில், நம்ம பேரில் இருக்கிற ஜமீனில் நாம் எது பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறோமோ அதில் தான் ஃபாரஸ்ட் ரோடு இருக்குது. இப்போ நான் ஹைகோர்ட்டு போய் எடுத்துட முடியாது. என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள்? நான் ரோடு எடுத்துட்டா நீங்கள் காட்டில் ரோடு போட்டுக்கணும் திருப்பி. அப்படிலாம் பண்ணல, விட்டுட்டோம். சும்மா சொல்கிறாங்க, நான் கிட்னி திருடிட்டேன்னு சொல்கிறாங்க. இது சும்மா சாமானியமாக இல்லை. நானும் சிரித்தேன். யாரோ இப்படியே மீடியாவிலேருந்து வந்தாங்க, என்ன நீங்கள் கிட்னி திருடிட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைப்பா, எக்ஸ்போர்ட் பண்ணுறது அளவு கிடைக்கல எனக்கு, நான் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன் நான் சொல்லி அனுப்புனேன் அவனை. இது ஏதோ ஜோக் மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்போ எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அந்த டைமில், நாம் ஆரம்பித்த டைமில் இந்த கிட்னி திருடுறாங்கன்னு எல்லாம் எழுதிட்டாங்க. நாம் கிராமத்தில் போய் ஏதோ வேலைக்கு மக்கள் வேணும் இங்கே வேலை பண்ணுறதுக்குன்னா யார் வரமாட்டாங்க. என்ன கிட்னி திருடுவாங்க அங்கே போனான்னு. கிட்னி எங்கே இருக்கிறதுன்னு அவன் மீடியா ஆளுக்கே தெரியல, அவனுடைய கிட்னி எங்கே இருக்குதுன்னு. மோஸ்ட் பீப்புள் டோன்ட் நோ வேர் தேர் கிட்னிஸ், யூனோ. ஸோ இந்த மாதிரி சொல்லி வந்தே இருக்கிறாங்க. எதனால் ஒன்று ப்ரூவ் பண்ணிடலாமே, இவ்வளோ இருக்குது, போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணிடலாமே. ப்ரூவ் பண்ணால் முடிஞ்சு போச்சே. பண்ணலையே, எதுக்கு? அவருக்கு ஏதோ வேணும், யாருக்கோ பணம் வேணும். நாம் யாருக்கு பணம் கொடுக்கல இது வரைக்கும். என்ன சொன்னாலும் சரி நாம் கொடுக்க மாட்டோம். எனக்கு மக்கள் அவருடைய பக்தினால் ஏதோ நாம் அவருடைய வீட்டில் அவர் குழந்தைக்கு, அவர் மனைவிக்கு, இன்னொருத்தருக்கு அவர் செலவு பண்ணிக்க முடியும். அதுக்கு பதிலாக நமக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? அந்த பணம் நாம் அதுக்கு மேலே உயர்ந்த நிலையில் உபயோகப்படுத்துகிறோன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தானே கொடுத்தாங்க. அதனால் ஒரு ரூபாய் யாருக்கு கொடுக்க மாட்டோம் நாம். இதனால தான் நமக்கு வருது இப்படி தொடர்ந்து. ஏஐ பற்றி எனக்கு ஒரு கேள்வி. அங்கே போயிட்டீங்க நேராக. நீங்கள் இன்னும் நம்ம இன்டெலிஜென்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நீங்கள் நேராக ஆர்டிஃபிஷியலுக்கு போயிட்டீங்களே. 4 புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க, 10 புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க, ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளுடைய ஏஜென்ட் ஆகிடுவீங்க. இப்படி ரொம்ப நாடகம் நடத்துனீங்க ரொம்ப நாள். இப்போ அதெல்லாம் போய்டும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மனநிலையில் பல விதமான பிரச்சனை வருது. ஒரு சொசைட்டியில் ஃபேமிலின்றது ஒரு யூனிட். இது ஸ்டேபிளாக இல்லைன்னா சொசைட்டியில் மென்டல் ஸ்டெபிலிட்டி, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. முதல்லேருந்து இந்த நாகரிகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா, இந்த உள்ளம் நல்லா வச்சுக்கலன்னா வெளியே இருக்கிறது எல்லாமே நம்ம குத்தும். பணம் கூட குத்து, வசதி கூட நம்ம குத்தும். சந்தோஷம்
Chennai Silks. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.